ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 4 ஆண்டுகளை கடந்துவிட்டதாக பெருமை பேசி வரும் நிலையில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்தும் ஸ்டிக்கர் ஒட்டி வருவதும் வாடிக்கையாகிவிட்டது. இதற்கு தற்போது மற்றொரு சம்பவமும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் அப்போதைய அமைச்சர் SP வேலுமணியின் முன்முயற்சியால் உள்ளாட்சி அமைப்புகள் முதல் மாநகராட்சிகள் வரை குடிநீர் ATM திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் ஏகோபித்த வரவேற்பு எழுந்ததன் காரணமாக தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் ATMகள் அமைக்கப்பட்டது. மலிவு விலையில் மக்களுக்கு தூய்மையான குடிநீரும் வழங்கப்பட்டது. இத்திட்டம் குறிப்பாக கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் மக்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்கப்பட்டது. ஆனால் 2021இல் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வந்த அம்மா மினி கிளினிக், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களைப் போல் குடிநீர் வழங்கும் திட்டத்தையும் ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிறுத்திவிட்டது. ஸ்டாலின் அரசின் இந்த அராஜக நடவடிக்கைக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் செவிடன் காதில் ஊதிய சங்கை போல் இந்த அரசு கண்டும் காணாமலும் சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டது. ஆனால் தற்போது ஆட்சி முடிவடைய உள்ள சூழலில் எந்த திட்டங்களை எல்லாம் இந்த அரசு நிறுத்தியதோ அந்த திட்டங்களுக்கு வேறு வேறு பெயர்களை சூட்டி தற்போது மீண்டும் திறந்து வருகிறது. அதன்படி தற்போது சென்னை மெரினாவில் ஸ்மார்ட் வாட்டர் ATM மையங்களை விளம்பர அரசு திறந்து வைத்து திமுக அரசின் புதிய முயற்சி என்று விளம்பரப்படுத்தி வருகிறது. இதற்கு மக்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ள நிலையில் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டத்தை நிறுத்திவிட்டு புதிய திட்டம் போல் கொண்டு வருகிறீர்களே, நியாயமா என்று கேள்வி எழுப்புகின்றனர். இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கர் அரசு என்று விமர்சித்து வருகிறார். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த விளம்பர அரசை விரட்டி அடித்து மக்களுக்கான ஆட்சியை நடத்திய அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த மக்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள் என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லை.